உத்தராகண்டில் நிலச்சரிவால் சிக்கிய 30 தமிழர்களும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடவடிக்கையால் பத்திரமாக மீட்பு. ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டவர்கள் நாளை இரவு டெல்லியிலிருந்து சென்னை திரும்புகின்றனர். உத்தராகண்ட் நிலச்சரிவில் சிக்கியிருந்த தமிழர்களிடம் தொலைபேசியில் நலம் விசாரித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தைரியமாக இருக்கும்படி அறிவுறுத்திய வீடியோ வெளியானது. வணக்கம் ஸ்டாலின் பேசுறேன். நல்லபடியா வந்துட்டோம் சார். எங்க தைரியமா இருங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் பேசுறேன்னு. எல்லாம் நாங்க தொடர்பு அங்க இருக்க கலெக்டர் உடனே நாங்க உங்க மினிஸ்டர் எம்ஆர்பி சார் பேச சொல்லிட்டேன் சார். சரிம்மா சரிம்மா, நான் தைரியமா ரொம்ப நன்றி சார். ரைட்டுமா, வணக்கம் வணக்கம் வணக்கம். டெல்லி முதலமைச்சர் பதவியில் இருந்து 2 நாட்களில் விலகுகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். நிரபராதி என மக்கள் தீர்ப்பளிக்கும் வரை முதலமைச்சர் நாற்காலியில் அமரமாட்டேன் என உறுதி. 2 दिन के बाद, आज से 2 दिन के बाद मैं सीएम की कुर्सी से इस्तीफा देने जा रहा हूं और मैं तब तक सीएम की कुर्सी पे नहीं बैठूंगा जब तक जनता अपना फैसला ना सुना दे. 3 நாளில் டெல்லி புதிய முதல்வர் தேர்வு என அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. அமைச்சராக இருக்கும் அதிஷி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என வாய்ப்பு. அரவிந்த் கெஜ்ரிவாலின் ராஜினாமா அறிவிப்பு நாடகம் என பாஜக குற்றச்சாட்டு. அரசியல் சூழ்ச்சியில் வல்லவர் கெஜ்ரிவால் என்றும் விமர்சனம். சொற்றொடரில் பிழை இருந்ததால் ஆட்சியில் அதிகாரம் குறித்த வீடியோவை அட்மின் நீக்கியதாக திருமாவளவன் விளக்கம். பிரச்சனை வேறு விதமாக சென்றதால் மீண்டும் பதிவிடுவதற்கு அட்மின் தயக்கம் காட்டியதாகவும் பேட்டி. அதில் எழுதியிருந்த டெக்ஸ்ட் சரியா கம்ப்ளீஷன் ஆகல, அதில் கொஞ்சம் பிழை இருந்தது, நான் மாற்றி போடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ளே இது ஃபயர் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் தடுமாறி போயிட்டேன். உங்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் செய்யலான்ட்டு தாமதப்படுத்திட்டேன். தலித்துகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை விதைத்த கட்சி பாமக என திருமாவளவன் விமர்சனம். இரத்தக்கரை படிந்தவர்களுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை என்றும் திட்டவட்டம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்படி மைனாரிட்டிஸுக்கு எதிரான ஹேட் பாலிடிக்ஸை பேச முடியாத சூழலில் தலித் சமூகத்தை 2 தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக. இதை அவர்களால் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தால் அசௌகரியம் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று 10 மணி நேரம் புறநகர் ரயில்கள் ரத்து. பேருந்துகளில் அலைமோதும் கூட்டம். சென்னையில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்படும் விநாயகர் சிலைகள். பட்டினப்பாக்கம், நீலாங்கரை உள்ளிட்ட 4 இடங்களில் சிலைகள் கரைப்பு. சென்னை பாலவாக்கத்தில் கிரேன் மூலம் தூக்கும் போது கீழே விழுந்த விநாயகர் சிலை. காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பக்தர்கள். சென்னையில் பலத்த பாதுகாப்புடன் கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள். பார்த்து ரசித்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். சீசன் முடிந்த பின்பும் குற்றால அருவிகளில் சீரான நீர்வரத்து. விடுமுறை தினம் என்பதால் அதிகரித்துள்ள சுற்றுலா பயணிகளின் கூட்டம்.
கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் இதமான காலநிலையை ரசித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். உதகையில் படகு சவாரி செய்தும் மக்கள் மகிழ்ச்சி. நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் அருவியில் குளிக்க தடை. விடுமுறை நாளில் சுற்றுலா சென்றவர்கள் ஏமாற்றம். நாகை அருகே முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவிற்கு இஸ்லாமியர்கள் சீர்வரிசை. பூஜை பொருட்களை எடுத்துச் சென்றவர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. அண்ணாவின் பிறந்த நாளான இன்று அவர் வழிகாட்டிய சமூக நீதியையும் சமத்துவத்தையும் காக்க உறுதியேற்போம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் அண்ணா தமிழ், ஆங்கிலம் என இருமொழி கொள்கையை செயல்படுத்தி தமிழக அரசியல் களத்தில் புதிய வரலாறு படைத்தவர். அண்ணா பிறந்த நாளையொட்டி தாவைக்க தலைவர் விஜய் சமூக வலைதளத்தில் புகழாரம். 6 புதிய வந்தே பாரத் ரயில்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. माननीय प्रधानमंत्री झारखंड समेत विभिन्न प्रदेशों को 6 नई वंदे भारत एक्सप्रेस ट्रेनों का उपहार. वंदे भारत ரயில்களின் எண்ணிக்கை 60ஆக உயர்வு. वंदे भारत एक्सप्रेस ट्रेनों का शुभारंभ किया जा रहा है. उनमें बाबा बैजनाथ धाम देवघर को बाबा विश्वनाथ. ஆந்திராவில் நடுக்கடலில் மீன்பிடி படகு தீப்பிடித்தது. கடலில் குதித்த 5 மீனவர்கள் சக மீனவர்களின் படகில் ஏறி உயிர் தப்பினர்.